வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் விதமான கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் மூலமாக இது வரைக்கும் நாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் நாம் இனிமேல் பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங் மாடல்ஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னது டெசிஷன் மேக்கிங் மாடல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மாடல்ஸ் நம்ம ஈஸியாக எப்படி நம்ம சிந்திக்கணும், எப்படி நாம் யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஈஸியாக மாடல்ஸ் மூலமாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விளக்கத்துக்காக கொடுக்கப்படுற மாடல்ஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம்ஸ். ஸோ அதில் நீங்கள் பார்க்க போகிற சில விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம், சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படாததாக புதுசாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ எப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷனில் நாம் முடிவெடுக்கணும், எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை இனிமேல் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாடல்ஸை பயன்படுத்தி நாம் ஒவ்வொன்றா பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிற மாடல் என்ன அப்படின்னா, நாம் ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த வேலையை செய்யணும், எந்த வேலையை செய்யக்கூடாது, எந்த வேலையை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரியாரிட்டி பேஸ்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா. எதை முதல்ல பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரியாரிட்டி அடிப்படையில் நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போது இந்த மாடலை வச்சு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு கருத்துக்களையுமே, ஒவ்வொரு மாடல்ஸையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தோடு, ஏதாவது ஒரு கேள்வியோடு, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னாவோ, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும் அப்படின்னாவோ அதோடு பொருத்தி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ உங்களால் ஈஸியாக அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ முதலாவது மாடல் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உடனே செய்யணுமா, பின்னாடி செய்யலாமா, தள்ளி போடலாமா அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய வேலைகளை 4 விதமாக பிரிக்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட். அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உடனடியாக செய்யணும் அப்படின்னு ஒரு வேலை இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம்லாம் ரொம்ப இல்லை, அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட், இந்த வேலை முக்கியமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த வேலை நீங்கள் நினைக்கிற அந்த ஒர்க்கு அர்ஜென்ட்டாகவும் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும். ரெண்டாவது அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட். அர்ஜென்ட் அப்படின்னா அந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டெட்லைன் இருக்குது, ரொம்ப ப்ரியாரிட்டியான ஒரு ஒர்க் அது. ஆனால் அது எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு வேலை கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முக்கியமான வேலைகளை செய்கிறதுக்கு இந்த வேலைகளை நீங்கள் மற்றவங்க யாருக்கிட்டையாவது அதை ஒதுக்கலாம். உங்களுடைய நண்பர்கள்கிட்டையோ, உறவினர்கள்கிட்டையோ, அல்லது யாருனால இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமோ அவங்கக்கிட்ட இந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்கக்கிட்ட ஒதுக்கலாம். மூன்றாவது, இது முக்கியமான ஒரு வேலை தான், ஆனால் இப்போ உடனே செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, பின்னாடி செய்கிறதுக்கு அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேலையை செய்வதற்கான சரியான நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். நான்காவது நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட். அது முக்கியமும் கிடையாது, அது உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமும் கிடையாது. அப்படிங்கிற வேலைகளை நீங்கள் முடிந்த வரைக்கும் அந்த மாதிரியான வேலைகளை தவிர்க்கிறது நல்லது. இப்போ முதலாவது மாடலை பார்த்தாச்சு. உங்களுக்கு ஒரு வேலை வருது அல்லது 2-3 வேலைகள் ஒட்டுக்கா வருது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த வேலையை நம்ம முதல்ல எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அந்த இடத்துல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விகளை இந்த 4 கேட்டகரியில் அந்த ஒர்க்கை ஜஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். அது முக்கியம், இப்போவே செஞ்சாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை உடனே செய்யுங்க. ஸோ அல்லது இந்த 4 விஷயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலை ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த வேலைகளை ப்ரையாரிட்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 2வது மாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மாடலை நீங்கள் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு செயலை நீங்கள் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு புது பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புது சர்வீஸையோ ஒரு ப்ராடக்டையோ நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா, இது ஒரு பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த கேள்விகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில தெளிவான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோட பேர் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறதா இந்த ஸ்வாட் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, முதலாவது ஸ்ட்ரென்த். உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன,
அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட பலமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயோ, நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயோ உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. ரெண்டாவது, வீக்னஸ், உங்களுடைய பலவீனம் என்ன? எப்போவுமே வந்து நம்முடைய ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? உங்களுடைய கம்பெனிலேயோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட முறையிலையோ, இப்போ நீங்கள் ஒரு புது கோலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் அப்படிங்கிறது என்ன? இந்த பலவீனத்தினால நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீக்னஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். மூன்றாவது, ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகளை கேளுங்க. அடுத்தது, நான்காவது, த்ரெட், உங்களை பயமுறுத்துகிற மாதிரி, அல்லது இப்படி சொல்லலாமே, என்னென்ன சவால்கள் உங்களுக்கு வரப்போகுது, என்னென்ன ஆபத்துகள் இருக்க போகுது, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை வந்து கேட்டுக்கோங்க. இந்த 4 கேள்விகளை நீங்கள் கேட்கும் பட்சத்தில் உங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயத்தை தெளிவாக திட்டமிடுவதற்கு உங்களுக்கு இந்த 4 விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஒரு சுயமாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சுயமாக அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, உங்களை நீங்களே வந்து எவால்வேட் பண்ணிக்கிறது எப்படி, நீங்கள் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத அடுத்த மாடலை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய ஊக்கத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வெற்றி அடைவது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள மாஸ்டர் யுவர் மோட்டிவேஷன் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது அதில் நீங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து அதை வளர்ச்சி அடையவில்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி கணிக்கலாம் அப்படின்னா இந்த மாடலை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து இந்த வென் டயக்ராம் படத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. A இன்டர்செக்ஷன் B, அதாவது A அப்படிங்கிற வட்டம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம், உங்களுடைய பர்சனல் கோலாக இருக்கலாம், ஒரு ஹேபிட் கோலாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன்லையோ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வேலைகளாக இருக்கலாம். இது எப்படி மதிப்பீடு செய்யலாம் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். இதை நான் வந்து இப்படி பண்ணி முடிக்கணும், இதை நான் இப்படி செய்யணும், இதை வந்து நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு வட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ரிசல்ட். நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ரிசல்ட்டை இன்னொரு பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்செக்ஷன் வருது பார்த்தீங்களா, அந்த மையப்புள்ளி அப்படிங்கிறது எதிர்பார்த்தது அப்படிங்கிறது 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 50% அப்படின்னா அப்போ அந்த வட்டம் வந்து 50% இன்டர்செக்ஷன் ஆகிருக்கும், அதாவது ஒன்றாக இணைஞ்சிருக்கும். அப்படின்னா 50% நீங்கள் நினச்ச மாதிரி முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அதோட இன்டர்செக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது, 10% தான் இருக்குது அப்படின்னா 10% நீங்கள் முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு சிம்பிளாக உங்களை நீங்களே வந்து எடை போட்டுக்க முடியும். அடுத்தது க்ரோ மாடல். சரி, இந்த மாடலை வந்து எப்படி பண்ணலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கோல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க. இந்த இலக்கை அடையிறதுக்கு உங்களை நீங்களே வந்து எவால்வேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த க்ரோ மாடல் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும்.
சிம்பிளாக ஒரு 4 கேள்விகளை நீங்கள் உங்ககிட்டயே கேட்டுக்கணும். இந்த க்ரோ அப்படிங்கிற வார்த்தைகளில் முதலாவது ஜி, கோல், இலக்கு. இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டுக்கோங்க. அடுத்தது ரியாலிட்டி அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறீங்க. கோல் அப்படிங்கிறத பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஏ அப்படிங்கிறது, அந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இருக்கிற இடம். அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் நினைக்கிற அந்த கோலுக்கும் எவ்வளவு தூரம், இப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, எந்த நிலையில் இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருளாதார இலக்குகளை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாதார ரீதியாக நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய இலக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தூரம். இப்போ நீங்கள் நிற்கிற இடத்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதற்காக அப்படின்னா, முதல்ல நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரிய வரும். இதில் நாம் சரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற 2வது கேள்வியை கேட்டுக்கோங்க. 3வது ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள், ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களால் என்னென்னலாம் வந்து பண்ண முடியும், உங்களால் என்னென்ன செயல்களை செய்ய முடியும், உங்களால் என்னென்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸை எடுக்க முடியும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டுக்கோங்க. அடுத்தது டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வில். வாட் வில் யூ டூ? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் சொல்லணும். ஒரு இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது இந்த 3 விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னாவே ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும், அதாவது கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். நண்பர்களே, இந்த பதிவை நம்ம கண்டினியூவாக தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கோம். தொடர்ச்சியாக எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அல்லது பார்க்க போகிற இந்த மாடல்ஸ் எல்லாமே ஒன்று இப்போ உங்களுக்கு உதவி பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கும்போது இதை ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.